வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தொழிலாளர்கள் மத்தியில் எந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். எந்த தொழிலாளர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும், வேறு ஹோம் மேக்கராக இருக்கிற ஒரு லேடியாக இருந்தாலும், எல்லாருக்குமே நேர்மறையான எண்ணங்கள் ஏற்புடையது. நேர்மறையான எண்ணங்களை எப்படி வளர்த்துக்கணும், அதுபோல் யோசனைகளை எப்படி நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் அந்த நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கிட்டா அதில் நம்மளுக்கு என்ன வராது, போட்டி, ஒரு ஜெலஸ், என்வி, டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டால் நேர்மறையான எண்ணங்கள் நம்மளை எப்படி சீர்படுத்தும், தொடர்ந்து சில வேலைகளை நாமளே செய்யறதுக்கு நம்மளை தயார்படுத்தும். அப்புறம் கம்பேரிசன் அப்படின்ற வார்த்தை அடுத்த எம்ப்ளாயியோடு இல்லாமல் தன்னோட தானே கம்பேர் பண்ணிட்டா அங்கே ஜெலஸ்ன்ற வார்த்தையை அந்த அகராதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டால் போன மாதத்தில் நம்மளுக்கு கிடைச்ச ட்ரைனிங்கில் நம்ம எப்படி ஒர்க் எஃபிஷியன்ஸை வெளிக்காட்டினோம், அந்த ஒர்க் எஃபிஷியன்ஸை வெளிக்காட்டுறதுக்கு அந்த ட்ரைனிங் இந்த மாதத்தில் எப்படி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கும். மோரோவர், இஃப் யூ ஸ்டார்டட் கம்ப்ளைனிங் வித் அதர்ஸ் ஒன்று, இஃப் யூ ஸ்டார்டட் கம்பேரிங் வித் அதர்ஸ் ரெண்டுமே அது இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் அவங்களோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது, அவங்களோட ஹோம் ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்களோட ட்ரைனிங் லெவல் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, அவங்களோட கொடுத்த ட்ரைனிங்கில் அவங்க என்ன கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்களால கிராஸ் பண்ண முடியல, எந்த செய்திகள் அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது, எந்த செய்திகள் அவங்களுக்கு தெளிவாக புரியல, அதை பற்றி நமக்கு தெரியாது. அதனால் அடுத்தவங்களோட ஒர்க் எஃபிஷியன்ஸோட நம்ம தனி மனிதன் ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணுறது சாத்தியம் இல்லை. அப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தா அப்போது எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மேல் தூக்கி வரும், அது மேலோங்கும், இட் எரப்ட்ஸ். த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் கம்பேரிசன் எரப்ட்ஸ் ஸ்லோலி. அது என்ன ஆகும், நிச்சயமாக நம்மளுக்கு தவறான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதை காட்டிலும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்மளே ரேட் பண்ணிக்கிறோம், நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறோம், ஹவ் வி ஆர் ப்ரோக்ரஸிங் அவர் செல்ஃப் அப்படின்னு நினைச்சமான அது என்ன செய்யும், நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அங்கே ஜெலஸு, என்வி அப்படின்ற அந்த வார்த்தைகள், அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கே அங்கே இடம் இல்லை. அதனால என்ன ஆகும், மீண்டும் நம்ம சிறப்பான வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனை நம்ம வளர்த்துக்க முடியும். அந்த மோட்டிவேஷன் என்ன செய்யும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். எப்போவுமே அந்த ஊக்கமுடைமையில் நிச்சயமாக தொடர்ந்து நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். இது தொழிலாளர்கள் மத்தியில் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு கருத்து, அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம். இந்த பிஹேவியரை நம்ம வளர்த்துக்க வேண்டியது அத்தியாவசியம். ஏன்னா நம்மளோட ஸ்கூலே பிஹேவியர் ஸ்கூல் தான். பிஹேவியரை நேரம் பண்ணிக்கிட்டா எந்த விதமான தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்தும் நம்ம மேலே வர முடியும். அடிப்படையில் எந்த விதமான தவறான பழக்க வழக்கங்களுமே இல்லாமல் இருக்கலாம். சகவாச தோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கூட இருக்கிறவங்களோட பழகிறதுனால வரக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள் அப்படின்னா இது எல்லாருக்குமே பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் இருந்தால் அந்த கெட்ட பழக்கம்ன்ற வார்த்தையே அந்த எம்ப்ளாயீஸ் நடுவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் இட் மே லைக்லி டு எரப்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் விச் தே ஆர் அவைலபிள் அவுட்டர் த சர்க்கிள். இந்த அவுட் சைட் த சர்க்கிளில் கிடைப்பாங்க இல்லையா, இந்த தொழிற்சாலையை தாண்டி வேறு இடத்துல வேறு கிடைக்கிற நட்பு வட்டாரத்தில் கூட அவங்களோட கெட்ட பழக்கம் வரும். என்ன சொன்னால் அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து கூட நம்ம வெளியில் வர முடியும். ஏன்னா யூ கேன் கம்பேர் வித் யூ அட் சம்டைம். என்ன பண்ணோம், சம்டைம் இன் யுவர் லைஃப் ஒரு நம்ம ஜெர்னின்ற அந்த தொழிற்சாலைக்கு போய் வரக்கூடிய அலுவலக நேரத்தில் வேறு சிலரோட கம்பேர் பண்ணிக்கிட்டா, அதாவது பாசிட்டிவ் எண்ண ஓட்டங்கள் இருக்கிறவங்களோடையும் நேர்மறை கருத்துக்களை பகிர்ந்துக்கக்கூடியவங்களோடையும் நம்மளோட கம்பேரிசன் இருந்தால் நாமும் அதுபோல் இருக்கணும்னு நமக்கு தோணும். அதில் என்ன ஆகும், நிச்சயமாக அந்த பழக்கங்களை நம்ம கை கொள்ள முடியும். அந்த கை கொள்ள நேரத்தில் அதுவே தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பழக்கமாக மாறும். அதனால் நெகட்டிவ் பிஹேவியர் இருக்கிறத நம்ம உணர்ந்துக்கணும், அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு எல்லா முயற்சியும் செய்யணும். சக தொழிலாளி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சில நேரத்தில் சக தொழிலாளி எப்படி இருக்கிறாங்கன்றதை காட்டிலும் நாம் எப்படி மேலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்த லைனை ஒரு புலி கூட என்ன செய்யும், சிங்கம் கூட என்ன செய்யும்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அது திரும்பி பார்க்கும் தான் நடந்து வந்த பாதை எப்படி இருக்குன்னு. அது கரடு முரடாக இருக்கா, நல்ல ஸ்மூத்தாக புல் தரையாக இருக்கா, இல்லாட்டி போனால் நடந்து தேய்மானம் அடையக்கூடிய ஒரு ரோடாக இருக்கா அப்படின்னு சொன்னால் எதை பார்த்துக்கிட்டாலும் அந்த நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா அது என்ன கடினமானது, எத்தனை நேரத்தில் மனம் தொய்வு பெற்று இருக்கிறோம் இந்த ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு, இதுலேருந்து நம்ம மேலுக்கு வர முடியுமான்னு எத்தனை பகல் நம்ம என்ன கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம், எத்தனை இரவு தூங்காமல் நம்மளை வழி அனுப்பியிருக்கிறது அப்படின்லாம் யோசித்து பார்த்தோமான நம்மளுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் என்னது
தொழில் என்பது அத்தியாவசியம். தான் ஏதாவது ஒரு விதத்தில் ஊதியம் சம்பாதிக்கணும். ஊதியம் இருந்தால் தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். அப்போ தான் 2 வேளையாவது 1 ஸ்கொயர் மீலாவது கிடைக்கும். அது நிறைய வரட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பேசிக் திங் நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு நம்ம பேச தோணுவினா கூட என்ன படிச்சிருக்கிறோமோ, என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஊதியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சின்சியராக எஃபர்ட் போடணும். அதில் தளர்வறியாத தொழிலை என்ன பண்ணணும், தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்னு இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு சின்சியராக இருக்கணும். நம்மளோட தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். இந்த கருத்துக்கெல்லாம் மாற்று இல்லைன்றதுனால இது அடிக்கடி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு அத்தியாவசியம். அப்போ தான் இந்த சின்ன சின்ன எம்எஸ்எம்இலாம் மேலுக்கு வர முடியும். எம்எஸ்எம்இ ஒருத்தர் துவங்குறாங்கன்னு சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கணும். அது என்ன இருக்கக்கூடாது. அது ஒரு அடடா இப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோமே, இதை வச்சுட்டு எப்படி நம்ம மேலுக்கு வருதுன்னு முதலாளியும் நினைக்கக்கூடாது, அந்த தொழிலாளியும் நினைக்கக்கூடாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் என்ன பண்ணிக்கணும், இதமான அளவில் இதமான பேச்சுக்களை பேசி இதமான அளவில் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு மேற்கொள்ளணும் முயற்சிகளை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.